ம். இப்போ எது காஃபி கப்பு கீழே வைக்கிற? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, காஃபி கொடுத்த உடனே குடிச்சிருவேன். இப்போ அதிசயமாக கீழே வைக்கிற? என் வாயை பிடுங்கலன்னா உனக்கு தலை வெடிச்சிரும்ல. அப்போ ஏதோ இருக்கு. என்னாச்சு சொல்லு. இன்னைக்கு போனால் இன்டர்வியூவும். இவ்வளோதானா? இதுக்கா நான் போட்ட காஃபியை குடிக்காம இருக்க? ஈ வந்து வாய் வைக்கிறதுக்குள்ள அதை எடுக்கிறியா? ம். ஏன் பிரியா, உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? டே இந்த சிம்பத்தி டாக்லாம் வேணாம். இன்டர்வியூ போன வேலை கிடைக்கல, அவ்வளோதானே. ஏன் கிடைக்கல, எதுக்கு கிடைக்கலலாம் கேட்டு உன்னோட இன்னும் பீஸை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ம். அது இல்லை. எத்தனை நாள் ஆச்சு நீ, நான், இந்த காஃபி கப், இந்த சன்செட் இதெல்லாம் நீ வேலைக்கு போனால் கிடைச்சிருக்குமா? ம். சில நல்ல விஷயங்களுக்கு கெட்ட விஷயங்கள் தப்பில்லை. கடைசி வரைக்கும் என்ன பேச விட மாட்டேன்ல. சரி, நீ அப்படி என்ன சொல்ல போற? அடுத்த இன்டர்வியூவில் நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடறேன்னு சொல்லுவேன். நான் கேட்டேனா நீ எதுக்கு மாசம்பளம் கொடுக்கறது இல்லைன்னு? ஏதோ உன்னோட டைம் சரியில்லை, உனக்கு வேலை சரியா அமையல, விட அடுத்த இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம். டே, நான் ஒன்றும் உனக்கு அட்வைஸ்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் உன்னை தேத்தி விட்டேன். எல்லாத்துக்கும் முந்தி அப்படி வச்சுக்காது என்ன? பிரியா, நான் உன்னை கேட்கவா? ம். இல்லை, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேனா? யார் சொன்னா? கல்யாணம் ஆகி 5 வயசு பையன் கீழே 2 மாசம் புள்ள வயிற்றுலேயே வச்சுட்டு ஊரு சுற்றி கல்யாணம் வாங்கி வச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதில் எங்க நீ நல்லா பார்த்துப்ப? ஏண்டி, நான் எது பேசினாலும் இப்படி தான் பேசணும்னு முடிவு பண்ணி தான் பேசுறியா? போடா டேய், கண்டென்ட் எல்லாம் 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். அது இல்லடி, நானும் ஏதோ சராசரி மனுஷன் மாதிரி ஓடிட்டு இருக்கேன். உனக்காக இருக்க நான் எனக்கே தெரியல. இப்போ கூட பாரு, நான் என்ன மனநிலை இருக்குன்னு என் முகத்தை பார்த்து நீ சொல்கிற. ஆனால் உனக்கு என்ன தேவை, நீ சந்தோஷமாக தான் இருக்கியான்னு என் மனசுக்கு என்றைக்குமே எட்டினதில்லை. பா, புல் அரிக்குதுடா சாமி. உன் மண்டைக்கு ஏறுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. உனக்கு என்ன தேவையானது நான் உனக்கு தெரிஞ்சு செய்கிறேன், நீ எனக்கு தெரியாமலேயே செய்கிற. தோ இப்போ நீ பேசிகிட்டு இருக்கல, அதுவும் எனக்காக தான். ஆனால் ஒன்று, ஆம்பளைங்க தான் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான்டா. மூஞ்ச பார்க்க சகிக்கலை.